அன்பர்களே, இன்று சஷ்டி திதி. வையாபுரி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் வையாபுரி என்னும் ஊரில் உள்ளது. இவ்வூருக்கு முன்பு வாலகிரி என்னும் பெயர் இருந்தது. 400 ஆண்டுகளுக்கு முன் இங்கிருந்த முருக பக்தர் ஆண்டுதோறும் தைப்பூசத்திற்கு பழனி யாத்திரை செல்வது வழக்கம். ஒரு கட்டத்தில் முதுமை காரணமாக பழனிக்கு பாத யாத்திரை மேற்கொள்ள இயலவில்லை. அதனால் மனவேதனை அடைந்த அவரது கனவில் முருகப்பெருமான் தோன்றி, வாலகிரி ஊருணிக்கரையில் உள்ள ஜம்பு விநாயகர் கோயில் வடபுறம் மலை உச்சியில் என் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடு, பழனி சென்று வந்த பலன் உனக்கு கிடைக்கும் என்றார். மறுநாளே ஊர் மக்களிடம் கூறி வாலகிரி மலை உச்சியில் முருகன் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அன்றிரவு அவரது கனவில் தோன்றிய முருகன், நீங்கள் பிரதிஷ்டை செய்த விக்கிரகம் எனக்கு உகந்ததாக இல்லை. மணியன் குறிச்சி என்னும் ஊரில் தோட்டம் ஒன்றில் வள்ளி தெய்வ யானையோடு என் விக்கிரகம் பூமியில் புதைந்துள்ளது. தோட்டக்காரரே அதனை உங்களிடம் தருவார். அதனை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து வழிபடுங்கள் என்றார். அதன்படியே மணியன் குறிச்சி சென்று முருகன் விக்கிரகம் பெற்றுக்கொண்டு அதனை வாலகிரி மலையில் கற்றளி கட்டி பிரதிஷ்டை செய்து வழிபட்டு விழாக்களையும் நடத்தி வழிபட்டனர். பின்னர் வாலகிரி என்னும் ஊர் பெயர் வையாபுரி என மாறியது. மலை அடிவாரத்திலிருந்து உச்சிக்கு செல்ல சீரான படிகள் உள்ளன. மலை உச்சியில் கிழக்கு நோக்கி ஆலயம் உள்ளது. ஆலயத்தின் வடபுறம் இயற்கையான 3 சுனைகள் உள்ளன. இதுவே அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. மணிமண்டபத்தில் செப்பு கவசமிட்ட கொடிமரம், பலிபீடம், மயில் உள்ளன. முகமண்டபத்தில் அகத்தியர், போகர், துவாரபாலகர்கள் உள்ளனர். அர்த்த மண்டப வாயிலில் செல்வ விநாயகரும் ராகு கேதுவும் உள்ளனர். மகாமண்டபத்தின் தென்புறம் வாயில் உள்ளது. கருவறையில் மூலவராக வள்ளி தெய்வ யானையோடு சுப்பிரமணிய சுவாமி திருக்காட்சி தருகிறார். கருவறை விமானம் வேசர வடிவில் உள்ளது. தெற்கு சுற்றில் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி சன்னதிகள் உள்ளன. எதிரே பலிபீடம், நந்தியும் உள்ளனர். தேவக்கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர் சன்னதியும் மேற்கு சுற்றில் நவகிரக சன்னதியும் உள்ளன. தினமும் 3 கால பூஜை நடைபெறுகிறது. சஷ்டி, கார்த்திகை நாள்களில் மூலவருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. தமிழ் வருடப்பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆடி வெள்ளி, விநாயகர் சதுர்த்தி, அன்னாபிஷேகம், கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, மார்கழி வழிபாடுகள், தைப்பொங்கல், மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம் போன்றவை இங்கு விழா நாட்கள். தைப்பூசத்தை ஒட்டி 10 நாட்கள் பெருந்திருவிழா நடைபெறுகிறது. தைப்பூச நாளில் தேரோட்டம், வையாபுரி ஊருணியில் தீர்த்தவாரி, கிரிவலம் முதலியவை நடைபெறும். பங்குனி உத்திர நாளில் பக்தர்கள் காவடியுடன் ஊர்வலமாக வந்து மூலவருக்கு பாலாபிஷேகம் செய்கிறார்கள். திருமணப்பேறு, மகப்பேறு, குடும்ப ஒற்றுமை, வளமான வாழ்க்கை அமைய இங்கு மக்கள் வேண்டி நிற்கிறார்கள். நேர்த்திக்கடனாக சுனை நீர் தீர்த்தத்தால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். நலமும் வளமும் கொண்ட வாழ்வு அருளும் வையாபுரி ஸ்ரீ சுப்பிரமணியரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. வெற்றிவேல் வீரவேல்.